ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கீப் எஜுகேட்டிங் யுவர் செல்ஃப். இன்றைக்கான பதிவில் 12ஆம் வகுப்பு எத்திக்ஸ் புதிய புத்தகத்திலிருந்து பாபர் நாமா பற்றி தான் இன்றைக்கான பதிவில் பார்க்க போகிறோம். பாபர் நாமா அப்படின்றது ஒரு நூல். இந்த நூலை பாபரால் துருக்கி மொழியில் எழுதப்பட்டது. பாபரோட தமது இளமை காலம் தாம் சந்தித்த வெற்றிகள், தோல்விகள் போன்றவற்றையும் அக்காலத்திய இந்திய சமூக சமய நிலையையும் தாவரங்கள், விலங்குகள் பற்றியும் இந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நூலை அக்பரோட வேண்டுகோளுக்கு இணங்க அப்துல் ரஹீம் அப்படின்றவர் பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். அடுத்து வில்லியம் எர்ஸ்கின் மற்றும் லெய்டன் ஆகியோரால் இந்த நூலை ஆங்கிலத்திலையும், அதுக்கடுத்தது பாவெட்டி கோட்லி அப்படின்றவரால் ஃப்ரெஞ்சு மொழியிலையும் இந்த நூல் மொழிபெயர்க்கப்பட்டது. திரும்ப இன்னொருக்கா வேணாலும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். பாபர் நாமா அப்படின்றது ஒரு நூல். இந்த நூல் பாபரால் துருக்கி மொழியில் எழுதப்பட்டது. பாபரோட இளமை காலம், அவர் சந்தித்த வெற்றிகள், தோல்விகள், அக்காலத்தில் இந்திய சமூக சமய நிலையையும் தாவரங்கள், விலங்குகள் பற்றியும் அந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நூலை அக்பரோட வேண்டுகோளுக்கிணங்க அப்துல் ரஹீம்ன்றவர் பாரசீக மொழியிலையும், வில்லியம் எர்ஸ்கின், லெய்டன் ஆகியோரால் இந்த நூல் ஆங்கிலத்திலையும், பாவெட்டி கோட்லி அப்படின்றவரால் ஃப்ரெஞ்சு மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டது. தேங்க்யூ.